ஹாய் மக்களே, இதுக்கு பேரு கர்லி கேல். இது ஒரு கீரை வெரைட்டி. நான் இருக்கிற இடத்துல ரொம்ப கிடைக்கும் இது. இதை செஞ்சா நம்ம ஊர் முருங்கைக்கீரை டேஸ்ட் மாதிரியே வரும். சரி வாங்க, நம்ம ஊர் ஸ்டைல்ல கர்லி கேல் பொரியல் செய்யலாம். நான் ஒரு பேக் கேல் எடுத்திருக்கேன். இதுக்கு இதில் தண்டு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை அப்படியே போட்டுட்டோம்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நாராக ஹார்டாக இருக்கும், சாப்பிட அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த கீரையில் இருக்க பெரிய பெரிய தண்டெல்லாம் எடுத்து வேஸ்ட்டு தான் அதே போட்டுடணும். க்ளீன் பண்ண கேலை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சது, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக சன்னாதார். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் வெங்காயம் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர வெள்ளையும் வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேலில் தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிட்டு, ஸோ கேல் எடுத்து வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுருங்க ஒரு 5 to 7 minutes. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீரை இப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லெமன் கொஞ்சமாக புழிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நிறைய புளிப்பு வேணும்னா கொஞ்சம் நிறைய புழிஞ்சிக்கலாம். கடைசியாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் அது இல்லைனாலும் பரவாயில்ல. ட்ரை கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், கர்லி கேல் ரெடி.